அத்தை. அடி பாவி, அப்போ உண்மையிலே உனக்கு சுளுக்கு இல்லையா? நான் கூட சுளுக்கு தான் போல இருக்குன்னு நினைச்சு ஒத்தடம் குடுக்கலான்னு வெந்நீரும் டவலும் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு. பாத்து. அது லைட்டா கால் வலி அத்தை. இருந்தாலும் ஒத்தடெல்லாம் குடுக்கற அளவுக்கு ஒண்ணும் இல்ல அத்தை. நல்லா தாண்டி சமாளிக்கிற நீ. இந்த சாமர்த்தியெல்லாம் எனக்கு இருந்திருந்தா நான் எப்பவோ என் மாமியார ஓரம் கட்டியிருப்பேன். என்ன பண்றது, எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் புத்தி இல்லாம போயிருச்சே. என்னமோ பண்ணு. அத்தை வாங்க, வந்ததும் வந்துட்டீங்க. சேர்ந்து 2 குத்தாட்டம் போட்டுட்டு போலாம். அம்மா தாயே, என்ன விட்டுருமா, இதுக்கெல்லாம் நான் வரல. அத ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, ஜாலியா இருக்கும். இப்படி கை வைங்க. மாதவி, வந்துட்டாத்த. இவங்களை திருத்தவே முடியாது. சரி, நம்ம ஜாலியா இருக்கலாம். ஐயோ, ஆண்டாள் பாட்டி ஆகாஷ தங்கிட்ட மாட்டி விட்ட விஷயத்த அம்மாக்கு தெரியப்படுத்தினா அம்மா சந்தோஷப்படுவாங்கல்ல. நம்ம இப்பவே கால் பண்ணலாம். சொல்லுடி நிலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். மாப்பிள்ள உன்னை நல்லபடியா பாத்துக்கிறாரா? பாத்துக்கிறாருமா. ஏண்டி எல்லாத்துக்கும் மத்த வார்த்தையிலேயே பதில் சொல்ற? அந்த ஆண்டாளம்மா உன்னை கொடுமைப்படுத்துதா? நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கும் போல இருக்கே. ஏன் தான் இந்த அம்மா இப்படி ராட்சசி மாதிரி அலையுதோ தெரியல. நிலா, இனிமே அந்த அம்மா உன்னை என்ன பண்ணாலும் நீ அதை உடனே மாப்பிள்ள கிட்ட தெரியப்படுத்துறீ. ஏன்னா ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போறதே கட்டின புருஷனை நம்பிதான், மத்தவங்க எல்லாம் அப்புறம்தான். அதனால நீ மாப்பிள்ளைய மட்டும் கெட்டியா பிடிச்சுக்க. கெட்டியா பிடிக்க முடியாம தானமா நான் தவிக்கிறேன். இத சொன்னா உன் மனசு கஷ்டப்படும். அதான் உன்கிட்ட என் பிரச்சனையை சொல்ல முடியல. என்னடி எதுவுமே பேச மாட்டேங்கிற? நிலா, நிலா, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ நிலா. கேக்குதுமா, ஆனா கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. ஆமா, இரு வரேன் வெளிய. சிக்னல் எடுக்காத இந்த வீட்டுக்குள்ள. வெளியில வந்து பேசுறேன் இரு. ஹலோ, இப்ப கேக்குதாடியே? இப்போ நல்லா கேக்குதுமா, சொல்லு. சரி, சும்மாதான் போன் பண்ணியா இல்லன்னா ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லதாமா போன் பண்ண. அப்படியா? என்னடி விஷயம்? இன்னைக்கு அந்த ஆண்டாள் பாட்டிய ஆகாஷ் அத்தான் கிட்ட மாட்டி விட்டு பயங்கரமா திட்டு வாங்க வச்சுட்டம்மா. ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. சொல்லு சொல்லு, எதுக்காக அந்த அம்மா மாப்பிள்ளை கிட்ட மாட்டி விட்ட? ஆகாஷத்தான் ஆபீஸ் கிளம்பினதும் நான் பாட்டிக்கு என் ரூம்ல உட்காந்து மொபைல்ல கேம் விளையாடிக்கிட்டு இருந்தம்மா. அது அந்த பாட்டிக்கு பொறுக்கவே இல்ல. வேணும்னு என்ன பழி வாங்கணும்னு பயங்கரமா என்ன திட்டி வீடு முழுக்க மாப் போட்டு துடைக்க சொல்லி கிளீன் பண்ண வச்சுட்டாங்கம்மா. ஐயோ, அந்த அம்மா உன்னை அப்படி இல்லாம அடி கொடுமைப்படுத்துது? ஏண்டி, அவ்வளோ பெரிய வீட்டை நீ ஒருத்தியா சுத்தம் பண்ணியா? ரொம்ப உனக்கு கஷ்டமா இருந்திருக்குமேடி. ஒன்னும் கவலைப்படாதம்மா, நான் அந்த விஷயத்தை வச்சுதான் பாட்டி ஆகாஷத்துக்கிட்ட மாட்டி விட்டுட்டேன். எப்படிடி? ஆகாஷத்தான் ஆபீஸ் போயிட்டாருங்கிற தைரியத்துல அந்த பாட்டி என் ரூமுக்கு வந்து என்ன கண்ணா பின்னான்னு திட்டி வீட்டை கிளீன் பண்ண சொன்னாங்கன்னு சொன்னல. ஆமா, அந்த நேரம் நான் பாட்டிக்கு தெரியாம என் போன்ல இருந்து ஆகாஷத்தானுக்கு கால் பண்ணி போனை பெட்ல வச்சுட்டேன். அப்புறம் என்ன ஆகும்? பாட்டி என்ன திட்டினது, வீட்டை கிளீன் பண்ண சொன்னது எல்லாத்தையும் ஆகாஷத்தான் போன்லயே கேட்டுட்டாரு. அப்புறம் அவர் பாதி வழியிலே திரும்பி வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பாவம் பாட்டி நிலா,
வாழ வந்த வீட்டுல நம்மளை இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்களேன்னு அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஏன் நீங்க இவ்வளவு மூர்க்கமா இருக்கீங்கன்னு தெரியல பாட்டி. நீங்க எப்பதான் மாற போறீங்க? என்ன பாட்டி இது? சின்ன பொண்ணை இப்படியா கொடுமைப்படுத்துவீங்க? எப்படி சாமர்த்தியம்? பிரமாதம்டி பிரமாதம். இப்படிதாண்டி இருக்கணும். இனிமே அந்த அம்மா உன்னை எப்ப கொடுமைப்படுத்தினாலும் நீ இதே மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி மாப்பிள்ளை கிட்ட மாட்டி விட்டுரு. அப்பதான் அந்த அம்மா அடங்கும். சரி சரி, அப்படியே பண்ணிடுறேன். ஏய் நிலா, அடுப்புல சாம்பார் வச்சு கொதிச்சிருக்கடி. நான் போய் பாக்குறேன் அடுப்ப. நான் அப்புறம் கூப்பிட்டா? ஓகேம்மா, நான் அப்புறமா பேசுறேன். ஏண்டி, என்கிட்ட நீ இப்படி எல்லாம் டிராமா பண்றியா? உன்ன பாட்டி, நான் உங்களை விட வயசுல சின்னவ, அதனால உங்களை விட எனக்கு பலம் அதிகம். அதுக்கு என்ன திருப்பி அடிச்சிடுவேங்கறியா? அந்த நிலைமைக்கு என்ன ஆளாக்கிடாதீங்கன்னு சொல்லு. என்னடி சொன்ன? உன்ன போன் மூலமா டிராமா பண்ணி என்ன ஆகாஷ் கிட்ட மாட்டி விட்டது மட்டும் இல்லாம என்கிட்டயே இவ்வளவு திமிரா பேசுறியா? இன்னைக்கு அவன் ஆபீஸ் விட்டு வரட்டும், இருக்குடி உனக்கு. இன்னைக்கே இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்துறனா இல்லையான்னு பாரு. ஐயோ, டேய் என்னடா? முக்கியமானத மறந்துட்டேன் மச்சான், இரு வந்துறேன். தாத்தா என்ன மன்னிச்சிரு தாத்தா, மன்னிச்சிரு. டேய் டேய் என்னடா கண்ட கர்மத்தை தூக்கி உள்ள வைக்கிற? இது கருமாலாம் இல்ல மச்சான், இது எங்க தாத்தா கொடுத்த பனியனு. காலங்காலமா நாங்க வெளியூருக்கு பயணம் செய்யும் போது இத கையோடயே கொண்டு போணுங்கிறது தாத்தாவோட கட்டளை. நல்ல வேலை இத மறந்துருப்பேன், இப்ப ஞாபகம் வந்துச்சா, ஓடி போய் எடுத்துட்டு டேய் வந்துட்டேன். குடாத ஒரு நிமிஷம். தப்பு மச்சான், தப்பு. டேய் இது மத்தவன் கைப்பட்டா கிழிஞ்சிரும். டேய் சிக் குடு குட்ரா. இருடா தாத்தா, உங்க அனுமதி இல்லாம இந்த பனியனை மச்சா கிட்ட தரேன், அவனை மன்னிச்சிரு தாத்தா. மன்னிச்சிடுவார். ஒரு நிமிஷம் மச்சா, உணர்ச்சி வசப்பட்டு இந்த பனியனை போட்டு பாக்கணும்ன்ற பேர்ல கிழிச்சிராத, தாத்தா கோச்சுக்குவாரு. டேய் இதுல கிளிக்கு எங்கடா இடம் இருக்கு? நீ பனியனை கொடு. இது பரம்பரை பனியனா? பாவி தாத்தா, அந்த பாவிய மன்னிச்சிரு தாத்தா, மன்னிச்சிரு. நம்ம பரம்பரை பனியனை கேவலப்படுத்திட்டானே. பனியனை ஃப்ரேம் பண்ணி பத்திரமா வச்சுக்கிறோம். அம்மா பனியனை துப்பிட்டாமா, பாருங்கம்மா. என்ன கருமண்டா அது, இந்த நாத்தம் நாறுது. கருமமா? ஆமா, எங்கடா கிளம்பிட்டீங்க ரெண்டு பேரும்? 2 பேர் இல்ல, 3 பேர். 3 பேரா? சிவானி மேடம் கூட சேர்ந்து நானு மச்சான் சித்துவும் கோயம்புத்தூர் போக போறோம். கோயம்புத்தூரா? டே சித்து, என்ன கோயம்புத்தூர்க்கா? அவன் சொல்றதெல்லாம் உண்மைதாமா. என்ன நீயும் இவன் கூட சேர்ந்து உளறிக்கிட்டு இருக்க? அந்த சிவானி கூட நீ கோயம்புத்தூருக்கு போறது தென்றலுக்கு பிடிக்கலன்னு வேலையை கூட ரிசைன் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே. அப்படிதாமா நானும் சொன்னேன். இப்ப பிளானே மாறிடுச்சு. என்ன பிளான் மாறிடுச்சு? ஆமாமா அத்தை, சித்து இன்னைக்கு ஊருக்கு போறல,
அதனால ஆ. உனக்காக பெர்ஃப்யூம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. ஏங்க சூப்பருங்க. நான் இந்த ஃபிளேவர்லாம் யூஸ் பண்ணுவேன்னு கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சிஸ்டர், இந்த அண்ணனுக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா? உனக்கு இல்லாமையா சிறுத்தை? ஆஹா. சித்து, என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. தென்றல், நம்ம சித்து சிவானி கூட கோயம்புத்தூர் போறது உனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொன்னேன். இப்ப என்னடானா இவனுக்கு பாடி ஸ்ப்ரே, பெர்ஃப்யூம்னு எல்லாம் வாங்கிட்டு வந்து நீயே வழி அனுப்புற. அது வேற ஒண்ணும் இல்ல அத்தை. முதல்ல எனக்கும் ரொம்ப பதட்டமா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் இவன் கூட சிறுத்தையும் போறான்னு தெரிஞ்சதும் என் பதட்டம் எல்லாம் காணாம போயிடுச்சு. ஓ, அப்படியா விஷயம்? ஏங்க அப்போ உங்களுக்கு ஏன் மேலாம் நம்பிக்கை இல்ல? போய் இவெல்லாம் ஒரு ஆள்னு இவனை போய் நம்புறீங்களா? ஏங்க என்னங்க உங்க நம்பிக்கை? அப்படி எல்லாம் இல்ல சித்து. ப்பு. இங்க பாரு, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த சிவான் எதை நம்ப முடியல. ஆனா சிறுத்தையும் கூட வரதுனால சிவானி உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டால. அதுக்காக தான் சொன்னேன். கோச்சுக்காத. ஐயோ டேய், சிவானி மேடம் வந்துட்டாங்கடா. இத எடுத்து உள்ள வைடா. ஆமாடா. ஆமா நான் வரேம்மா. ஏங்க பை, டேக் கேர். பாத்துடா. சென்ட்ரல், பை சென்ட்ரல். ஹாய். ஹாய் சித்து. வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிடணும், ஒழுங்கா தூங்கணும், அடிக்கடி மறக்காம எனக்கு கால் பண்ணணும். நான் உனக்கு கால் பண்ணா தட்டி கழிக்காம உடனே அட்டெண்ட் பண்ணி பேசணும். ஓகேவா? போலாமா? போலாம் மேடம். சித்து, நம்ம 2 பேரும் பின்னாடி உட்காந்துக்கலாம், சிறுத்தை முன்னாடி உட்காந்துக்கிட்டோம். வாங்க பின்னாடி உட்காருங்க. இல்ல மேடம், நைட் சரியாவே தூங்கல, அதனால முன்னாடியே உட்கார்ந்து கொஞ்சம் லைட்டா தூங்கிட்டு வந்துடுறேன். அதனால நீங்களும் சிறுத்தையும் நல்லா ஃப்ரீயா உட்கார்ந்துட்டு வாங்க. ஆமா ஆமா. சிறுத்தை, நீ போய் பின்னாடி உட்காரு. ஆமா மேடம், நான் உங்க பக்கத்துலயே உட்கார்ந்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சித்து கிட்ட நான் அபிஷியலா நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணணும். அதனால நாங்க பின்னாடியே உட்காந்துக்கிறோம். நீங்க முன்னாடி உட்காருங்க. ஏன் சித்து முன் சீட்ல உட்கார்ந்தா கூட தான் நீங்க அவன்கிட்ட அபிஷியல் விஷயமா டிஸ்கஸ் பண்ணலாமே. தென்றல், சித்து முன்னாடி உட்கார்ந்தா அடிக்கடி கழுத்து வலிக்க திரும்ப திரும்பி என்கிட்ட பேசிட்டு வரணும். அதெல்லாம் சரி வராது, புரிஞ்சுக்கோங்க. நான் ஒன்னும் சித்துவ கடிச்சு தின்ற மாட்டேன். என்ன ஆண்டி, நான் சொல்றது கரெக்ட் தானே? சிறுத்தை, டேய். வாங்க உட்காருங்க. நீங்க வாங்க சித்து. மேடம் மேடம் ஏறுங்க சித்து. கவலைப்படாத தென்றல், அதான் அவன் கூட சிறுத்தையும் போறான்ல, எந்த பிரச்சனையும் வராது. சரி வா, உள்ள போலாம். என்ன நிலா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் நீ இப்படி எதுவுமே சொல்லாம நிப்ப? பதில் சொல்லு. பாட்டி சொல்ற மாதிரி நீ போன்ல டிராமா பண்ணிதான் பாட்டி என்கிட்ட திட்டுவாங்க வச்சியா? இல்லத்தான், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஏய், இவ பொய் சொல்றாடா. இவளை நம்பாத. இவ வேணுன்னே உன்கிட்ட என் பேரை கெடுக்கணுங்கிறதுக்காகத்தான் உனக்கு கால் பண்ணி ஒண்ணுமே தெரியாத மாதிரி போனை கையில வச்சுக்கிட்டு இருந்தா. அந்த விஷயத்த இவ அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தத நான் கண்ணால பார்த்தேன்டா. ஆண்டா, அவ அம்மா கிட்ட எப்பவும் போல சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்திருக்கலாம்ல, அத போய் நீ தப்பா எடுத்துக்கிற? நீங்க பேசாம இருங்க. சரி ஆகாஷ், நான் சொல்றது உண்மைதான்டா. நிலா, ஒழுங்கா உண்மையை சொல்லு. பாட்டி சொல்ற மாதிரி
நீ உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசுனியா இல்லையா? நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த நாள்ல இருந்து பாட்டிக்கு என்ன சுத்தமாவே பிடிக்கல. அதனாலதான் என் மேல இப்படி எல்லாம் பழி போடுறாங்க. இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு அடிக்கடி என்ன மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் விடு நிலா. நீ உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி பாட்டி சொன்ன மாதிரி பேசுனியா இல்லையாங்கறத மட்டும் சொல்லு. நான் எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணதெல்லாம் உண்மைதான். ஆனா பாட்டி சொல்ற மாதிரி எல்லாம் பேசல. வேற எப்படி நீ பேசுன? சொல்லு நிலா, வேற எப்படி பேசுன? இந்த வீட்ல என் மேல நீங்க அன்பா இருக்கீங்க, தாத்தா மாமான்னு எல்லாருமே அன்பா தான் இருக்காங்க. ஆனா பாட்டி மட்டும்தான் என்ன விரோதியாவே பாக்குறாங்க. அதான் நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மத்தபடி பாட்டி சொல்ற மாதிரி எல்லாம் நான் உங்களுக்கு வேணும்னே கால் பண்ணவும் இல்ல, அத பத்தி எங்க அம்மா கிட்ட நான் பேசவும் இல்ல. அப்பா என்ன அழகா போய் சொல்றடி நீ. டேய், பயங்கரமான ஆளா இருக்காடா. இவ சொல்றதையெல்லாம் நீ நம்பாத. நான் சொல்றதா உண்மை. இல்லதான், நான் சொல்றதுதான் உண்மை. நான் சொல்றதா உண்மை. இல்லதான், நான் சொல்றதுதான் உண்மை. ஏய், நான் சொல்றதாண்டி உண்மை. இல்ல, நான் சொல்றதா உண்மை. இங்க என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு? இத பத்தி விசாரிக்கிறத விட்டுட்டு யாருக்கு நீ போன் பண்ற? நிலாவோட அம்மாக்கு தான் ஃபோன் பண்ண. அவளுக்கு எதுக்குடா போன் பண்ற? நீங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்கிறதுல எது உண்மைன்னு அத்தையை கேட்டா தெரிஞ்சிரும்ல. குடிங்க. டேய், நீ இவ அம்மாவுக்கு போன் பண்ணி விசாரிக்கிறது கரெக்ட் தான். ஆனா உன் போன்ல இருந்து பண்ணாத, இவ போன்ல இருந்து பண்ணு. அப்பதான் அவ இவதான் பேசுறான்னு நினைச்சு தானாவே எல்லா உண்மையையும் உளருவான். நிலா, போன கொடு. கொடு. அதான் எதுக்கு தான் அம்மா கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு? உங்களுக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? ஏய், நம்பிக்கை இல்லாம தாண்டி கேக்குறா. போன கொடு. நிலா, போன கொடு. ஏண்டி தயங்குற? மாட்டிக்கு ஓன பயமா இருக்கா? நிலா, கொடு. கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. இல்ல கண்ணு, இப்ப கால் சுளுக்கு எப்படி இருக்கு கண்ணு? கொஞ்சமாச்சும் நடக்க முடியுதா? என்னடி போன் பண்ணிட்டு பேசாம இருக்க? என்னடி கால் ரொம்ப வலிக்குதா? சரி பரவாயில்ல, தைலம் தேய்ச்சுக்கோ, காலையில ஒரு அளவுக்கு வலி குறைஞ்சிரும். அப்புறம் நிலா, இன்னொரு விஷயம். இத பாரு, உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஜாதகத்தை மாத்தி எழுதி ஆண்டாளமாவே ஏமாத்திட்டேன். அதனால கண்டிப்பா அவங்க நம்ம மேல கோவமா தான் இருப்பாங்க. அந்த கோவத்தை அவங்க உன் மேலதான் காட்டுவாங்க. என்ன பண்றது? நீ அவங்கள பொறுத்து தாண்டி போகணும். ஏன்னா உன் ஜாதக விஷயத்துல நான் செஞ்ச தப்பு அப்படி. அதுக்காக ஆண்டாளமா உன்னை ரொம்ப திட்டுவாங்க. பரவாயில்லடி, அவங்க எப்படி கஷ்டப்படுத்தினாலும் நீ அதெல்லாம் உன் மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்காத நிலா. தப்பி தவறி கூட மாப்பிள்ளை கிட்ட எதுவும் சொல்லிடாதீ. ஏன்னா மாப்பிள்ள அவங்க பாட்டி மேல உசுரியே வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட பாட்டி உன்னை கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சா மாப்பிள்ள தாண்டி ரொம்ப வருத்தப்படுவாரு. அப்புறம் ஒன்னால அவங்க 2 பேருக்குள்ள மனஸ்தாபம் வந்துருண்டி. புரியுதா? அதனால ஆண்டாளம்மா உன்னை எப்படி கஷ்டப்படுத்தினாலும்
நீ அதெல்லாம் மாப்பிள்ளை கிட்ட தெரியப்படுத்திடவே படுத்திராத. இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க பாட்டி? ஏய் லக்ஷ்மி, அம்மாவும் மகளுமா சேர்ந்து என்னமா டிராமா பண்றீங்கடி? என்னம்மா சொல்றீங்க? டிராமாவா? சை, நடிக்காதடி. உன் பொண்ணு அப்ப உனக்கு போன் பண்ணி என்ன ஆகாஷ் திட்டின விஷயத்த சொல்லி சொல்லி சிரிச்சாளா இல்லையா? அப்படிலாம் எதுவுமே இல்லையேம்மா. ஆ?